வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 26ஆம் நாள். எவ்வளவு அழகா ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை பாடுறான்னு பாப்போமா? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலை யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாட்டுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு உருகி உருகி பாடுறா ஆண்டாள் நாச்சியார். பக்தர்கள் மீது அதிகமான அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, கருமையான நிறத்தை உடையவனே, பெரிய கடலில் ஆளின் இலையில் உறங்கிக் கொண்டிருப்பவனே, ஆளில் இலையில் அருள் செய்து கொண்டிருப்பவனே, பெரிய கடல்ல ஆளிலையில அருள் செய்து நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற கண்ணபெருமானே, பெரியோர்கள் எல்லாம் வழி வழியாக செய்து வருகின்ற இந்த மார்கழி நோன்பிற்கு தேவையான பெரிய ஒலிகளை எல்லாம் எழுப்பக்கூடிய சத்தத்தை தரக்கூடிய வெண்மை நிறத்தை உடைய பால் சாதத்தை போன்ற வெண்மை நிறத்துடைய பாஞ்சசன்யம் என்கிற வலம்புரி சங்குகளையும் பரிசுகளையும் கொடியையும் அழகான மங்களகரமான தீபங்களையும் பல்லாண்டு பாடும் பெரியவர்களையும் இந்த நோன்புக்காக தருவதோடு இல்லாம நோன்பை சரியா நடத்துறதுக்கு தேவையான இடத்தையும் நீ தந்தருள வேண்டும் கண்ணா, எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் கண்ணா என்று ஆண்டாள் உருகி உருகி கண்ணனை நினைச்சு பாடுறா. பெருமாள் கையில பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்கு இருக்கும். அந்த சங்குக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. சாந்தீபினி என்கிற முனிவர், அந்த முனிவருடைய மகனை ஒரு அசுரன், அந்த அசுரன் பேர் பஞ்சசன் என்கிற ஒரு அசுரன், அவன் கொன்னுட்டு கடல்ல போய் ஒளிஞ்சிட்டான். உடனே கிருஷ்ண பரமாத்மா இந்த சாந்தீபினிங்கிற முனிவர் கிட்ட பாடம் கத்துக்க போனார். அப்போ முனிவர் சொன்னார், நீ எனக்கு குருதட்சணையா பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், என் மகனை கொன்னானே அந்த பாவி அசுரன், அந்த பஞ்சசன், அவனை நீ அழிக்கணும், வதம் செய்யணும், அதுதான் நீ எனக்கு கொடுக்கிற குருதட்சணைன்னு சொன்னார் சாந்தீபினி முனிவர். உடனே கிருஷ்ண பரமாத்மாவும் தன்னுடைய குருவினுடைய வார்த்தையை ஏற்று கட்டளையை ஏற்று அந்த பஞ்சசன் என்கிற அரசுரனை அழித்து அந்த பஞ்சசனை சங்காக மாற்றி தன் கையிலே வைத்துக் கொண்டார் பெருமாள். அதனால்தான் அந்த சங்கிற்கு பாஞ்சசன்யம் அப்படின்னு பேர் வந்தது. அதனாலதான் குருட்சேத்திர யுத்தத்துல பாஞ்சசன்யத்தை ஒலிக்கும் பொழுது அந்த சங்கினுடைய ஒலி பகைவர்களை அதிர வைத்தது. ஏன்னா அது அசுர ஒலி இல்லையா, அந்த அளவிற்கு அதனுடைய ஒலி இருந்ததாம். அப்படி இத்தனை பெருமைகளை கொண்ட கண்ண பெருமானிடம் எவ்வளவு எல்லா பக்தர்களையும் காக்கக்கூடியவன், எல்லாரையும் காத்து அருள் புரியக்கூடியவன், இந்த நோன்பிற்கு தேவையான இடத்தையும் தந்து அருள வேண்டும், வழிவகை செய்ய வேண்டும் என்று ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் உருகி உருகி கண்ணனை நினைச்சு பாடியிருக்கா. நாமும் இந்த நல்ல நாள்ல கண்ண பெருமானை நினைத்து அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.